திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் பரிசுத்த அதிசய பனிமாதா பேராலயத்தின் 139ஆம் ஆண்டு திருவிழாவிற்கான முன்ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பங்குத்தந்தை ததேயுஸ் ராஜன், தர்மகத்தா மருத்துவர் ஜெபஸ்டின் ஆனந்த் ஆகியோருடன் நமது செய்தியாளர் பிராங்க்லின் விஜய் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் அதிசய பனிமாதா திருத்தல 139ஆம் ஆண்டு பேராலய திருவிழா கொடியேற்றமானது வரும் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அதற்கென சில பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்து பங்குத்தந்தை ததேயுஸ் ராஜன் அவர்கள் இருக்கிறார் நம்மோடு. அவங்ககிட்ட கேட்கலாம். ஃபாதர் வணக்கம். இந்த கொடியேற்றத்தில் என்னென்ன வழிபாடுகள், இந்த திருவிழாக்கான வழிபாடுகள் நடைபெற்று இருக்கு ஃபாதர்? இந்த பரிசுத்த அதிசய பனிமாதா பேராலய 139வது ஆண்டு திருவிழா கொடியேற்றமானது இந்த மாதம் ஜூலை 27ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு வடக்கன்குளம் மறைவட்ட முதன்மை குரு பேரர் திரு மார்ட்டின் அடிகளார் அவர்கள் தலைமையில் இந்த ஊரில் இருந்து குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்ட மண்ணின் மைந்தர்கள் முன்னிலையில் மற்றும் வரக்கூடிய ஏராளமான அருட்தந்தையர்கள் முன்னிலையில் இந்த திருக்கொடியேற்ற நிகழ்வானது நடைபெறவிருக்கிறது. அதன் பின்னர் நாளும் அந்த நவநாள் திருப்பலிகள், மாலையில் மறையுரை, நற்கருணை ஆசீர், கலை நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெறும். பின்னர் 8ஆம் திருவிழா, அதாவது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்று எங்களது மறைமாவட்டம் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன் அந்தோணி அவர்கள் தலைமையில் மாலையில் நற்கருணை பவனி நடைபெறுகிறது. அதன் பின்னர் திருவிழாவின் ஒரு முக்கியமான நாள், அந்த 9வது திருநாள் அன்று மாலை சிறப்பு மாலை ஆராதனை நமது பாளை மறைமாவட்ட மேனாள் ஆயர் மேதகு ஜூடு பால்ராஜ் அவர்களுடைய தலைமையில் சிறப்பு மாலை ஆராதனையும், 10ஆம் திருவிழா காலை 5:15 மணிக்கு பெருவிழா திருப்பலி அந்த ஆயர் அவர்களின் தலைமையிலும் மற்ற ஏராளமான குருக்கள் முன்னிலையிலும் அந்த வழிபாடுகள் நடைபெறவிருக்கின்றன. உண்மையிலே எங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய ஆலய நிர்வாகிகள், குறிப்பாக எங்கள் தர்மகர்த்தா அவர்கள் அனைவரும் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் கேரளாவிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்திலிருந்து வருகை தந்து அன்னையின் ஆசீரை பெற காத்திருக்கிறார்கள். அனைவரும் அன்னையின் ஆசீரை பெற உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இது குறித்து நமது பரிசுத்த அதிசய பனிமாதா ஆலயத்தின் தர்மகர்த்தாவும் மருத்துவருமான ஜெபஸ்டின் ஆனந்த் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்க இங்க வர்ற திருப்பயணிகளுக்கு என்னென்ன வசதியெல்லாம் செய்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். இங்க லட்சக்கணக்கான பயணிகள் வருவாங்க திருவிழாக்கு. அப்ப இதுக்கு உள்ள பயணிகளுக்குள்ள பாதுகாப்பு மற்றும் தங்குறதுக்குள்ள வசதிகள் என்னென்ன ஏற்பாடுலாம் பண்ணிருக்கீங்க சார்? தெற்கு கள்ளிக்குளம் குடும்பங்களின் சமாதானத்தாய் பரிசுத்த அதிசய பனிமாதாவின் 139வது ஆண்டு திருவிழாவை கடந்த வருடங்களைப் போலவே இந்த வருடமும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். வழக்கமாகவே இந்த திருவிழாவிற்கு கேரளாவின் பல பகுதிகளிலிருந்தும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும், குறிப்பாக தென்காசி, சிங்கம்பாறை போன்ற பகுதிகள், தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்த பக்தர்களுக்கான தங்குமிடம், உணவு வசதிகள், கழிப்பிடம் மற்றும் குடிநீர் வசதிகள் அனைவற்றையும் நாங்கள் சிறப்பாக செய்து உள்ளோம். மேலும் சிறப்பு பேருந்துகள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து, தென்காசியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, தூத்துக்குடியிலிருந்து, திருச்செந்தூரிலிருந்து, இதே மாதிரி பல பகுதிகளிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் நம்முடைய அரசின் உதவியால் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதனால் பக்தர்களுக்கு வந்து செல்லும் வசதி, தங்கி செல்லும் வசதிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அனைவரும் வந்து அன்னையின் ஆசிரியரை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நெல்லை மாவட்டம் கள்ளிக்குளத்தில் இருந்து பிராங்க்லின் விஜய்.